மகாதேவர் திருவடி சரணம். மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, நம்ம எம்பெருமான் சிவபெருமானோட கோவிலுக்கு போகிறப்ப, சிவஸ்தலங்களுக்கு போகிறப்ப எந்தெந்த நேரங்களில் போனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம குருநாதர் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம் 4:30 to 6 விடிய கால அந்த டைமிங்கில் எந்த கோயில் திறந்துருக்குன்னு பாருங்கள். அதில் போய் நம்ம வழிபாடு பண்ணோமா, இருக்கிற நேரங்கள்லேயே அதிரகசியமான நேரம், சரிங்களா? அதில் போனால் அனைத்தும் பெறலாம். எம்பெருமானோட வரங்களை நம்மளால் சீக்கிரம் பெற முடியும், சரிங்களா? அதுபோன்று காலை நேரங்களில் சிவ தரிசனம் செஞ்சோமா நம்ம உடலில் இருக்கிற அனைத்து வியாதிகளும் போகும், சரிங்களா? நம்ம உடலில் இருக்கிற அனைத்து விதமான வியாதிகள், அனைத்து ரோகங்களும் போகும், சரிங்களா? அடுத்தது நண்பகல் தரிசனம் செஞ்சோமா தனதானியங்கள் பெருகும். நண்பகல் தரிசனம் செஞ்சோமா தனதானியங்கள் பெருகும். நம்ம வறுமையெல்லாம் நீங்கி நம்மளுக்கு உண்டான தனதானியங்கள் பெருகி வாழ்க்கையில் நலம் உண்டாகும், சரிங்களா? அதே மாலை நேர சிவ தரிசனம் செஞ்சோமா பாவங்கள் அகன்று புண்ணியங்கள் சேர்க்கும். என்ன பண்ணுவோம், மாலை நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போகிறதுனால நம்ம பாவம் 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவம்லாம் நீங்கி புண்ணியங்கள் பெறலாம். அது ஒரு தடவை போயிட்டால் இது நடக்காது. டெய்லியும் போக முடிஞ்சால் போகணும். நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் இது நடக்கும், சரிங்களா? அதே சாயந்தர நேரத்தில் டெய்லியும் பிரதோஷ காலம் வருது, 4:30 to 6 தினந்தோறும் பிரதோஷ காலம்தான், சரிங்களா? அந்த நேரங்களில் நம்ம போனாலும் அதுவும் பிரதோஷ காலம்தான். அதுவும் அற்புத சக்தி வாய்ந்த காலம். எல்லா தோஷங்களும் விலகி நம்ம வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குற காலம், சரிங்களா? அர்த்த ஜாம பூஜைகள் இருக்குது. அர்த்த ஜாமத்தில் நம்ம சிவதரிசனம் செஞ்சோமா வீடு பேர் பெறலாம், சரிங்களா? பிறவா நிலையை பெற முடியும். அந்த மாதிரி சில ரகசிய முறைகள்லாம் இந்தந்த நேரங்களில் எம்பெருமானை போய் நம்ம வழிபாடு செஞ்சோமா நம்மளுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றமெல்லாம் நிகழ்த்துவார் எம்பெருமான் சிவபெருமான். நம்மளுக்கு வேண்டியது அனைத்தும் தருவார், நம்ம கஷ்டம் நீக்குவார், நோய் நொடி நீக்குவார். இந்த மாதிரி சில ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லுவார், சரிங்களா? அதே எம்பெருமான் கோயிலுக்கு போகிறப்ப நம்ம ருத்ராட்சை கம்பல்சரி அணியணும், சரிங்களா? ருத்ராட்சை அதிரகசியமான சக்தி வாய்ந்தது, சரிங்களா? ருத்ராட்சை எண்ணிலடங்காத சக்திகள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு ரகசியமெல்லாம் இருக்குது. அது நான் பிற்காலங்களில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி ருத்ராட்சை அணிஞ்சிருக்கணும். ஒரு ருத்ராட்சை 5 முக ருத்ராட்சை போட்டிருந்தா கூட போதும். ரொம்ப கழுத்து நிறைய மாட்டிருந்தால் தான் நீங்கள் கூச்சப்படுவீங்க. இதில் கூச்சமே படக்கூடாது. அதெல்லாம் நம்ம 7 ஜென்மத்தில் புண்ணியங்கள். ருத்ராட்சம் தரிக்கிறது, விபூதி அணியிறது, எம்பெருமானோட திருநாமத்தை உச்சரிக்கிறது எல்லாமே இந்த உலகத்தில் நாம் வாங்கிட்டு வந்த மிக 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 அற்புதமான அதிரகசியமான அதிசக்தி வாய்ந்த புண்ணியங்கள், சரிங்களா? இந்த புண்ணியத்தை நாம் பெறணும் அப்படின்னா இந்த சின்னங்கள் எல்லாத்தையும் நம்ம அணியணும், சரிங்களா? எல்லா சிவனடியாரும் அடியாராக நம்ம அவங்கள மதிக்கணும், சரிங்களா? அடியாருக்கு அடியாராக நம்ம அவங்கள வணங்கணும். அந்த மாதிரி வணங்கக்குள்ள சிவபெருமானே நம்மளுக்குள்ளே இருக்கார். அவங்களுக்குள்ளேயும் அந்த சிவபெருமான் இருக்கார். ஒரு ஜீவாத்மாவும் ஒரு பரமாத்மாவாக நினைக்கணும். பரமாத்மா ஜீவாத்மாங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம பின்பகுதி பார்ப்போம், சரிங்களா? நம்ம ஒரு ஆத்மாவையும் சிவபெருமானாக பாவித்து தான் இந்த பூ உலகில் நாம் வணங்கணுன்ற ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சிவாலயங்களில் கற்றுக்க முடியும், சரிங்களா? அதே நம்ம கோயிலுக்கு போகிறப்ப, எம்பெருமான் சிவபெருமான் கோயிலுக்கு போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாது, சரிங்களா? அப்போ என்ன பண்ணணுன்னா வில்வம், சாதா வில்வம் கிடைச்சாலும் சரி, மகா வில்வம் கிடைச்சாலும் சரி, காசி வில்வம் கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி வில்வங்களை நம்ம ஒரு 4-5 கையில் கொண்டு போகணும், சரிங்களா? அதை கொண்டு போய் எம்பெருமானோட திருமேனிக்கு அர்ச்சகத்தை கொடுத்து வச்சிடணும், சரிங்களா? நம்ம அந்த பிரார்த்தனை எல்லாத்தையும் சொல்லலாம். பிரார்த்தனை எதுவும் சொல்லலைனாலும் அதை அப்படியே அந்த வில்வத்தை கொடுத்தா அவர் மனமாற ஏற்றுக்குவார். ஒரு மகா வில்வம் பல கோடி தங்க கட்டிக்கு சமமான விஷயம்,
சில ரகசியங்கள் குருநாதர் சித்தர்களுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு மகாவில்வம் கிடைச்சா கூட போதும். சரிங்களா? இது வில்வத்தை பறிக்கிறப்ப சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது. அதுபோன்று மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ காலங்களில், முக்கியமான விரத நாட்களில், சிவன்ராத்திரி இப்போலாம் பறிக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நாளே நம்ம பறித்து தேவையானதை நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி சில ரகசிய முறைகள்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே விளக்குறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய.